வணக்கம் நண்பர்களே. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிடணும். இதுதான் ஸ்டாலினுடைய முதன்மையான நோக்கம். அப்படி ஒரு நோக்கம் இருப்பதில் ஒன்றும் தவறில்லை, இருக்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணாதவங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் சேரும். எப்படியாவது உதயநிதி ஆக்கணும்னு ஏன் நினைக்கிறார்? ஒரு கேள்வி வருதில்ல. அவரே இப்போ ஸ்டாலின் எப்படி ஆனாரோ அது மாதிரி இவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு வந்துடலாமே? இல்லை, உதயநிதிக்கு அப்படி ஒரு பெரிய பொட்டன்ஷியல், அதாவது ஆற்றல் இருப்பதாக ஸ்டாலின் கருதவில்லை. தானாகவே தன்னுடைய உழைப்பின் மூலமாகவே, தன்னுடைய சொந்த முயற்சியின் காரணமாக, தன்னுடைய ஆற்றலின் மூலமாகவே உதயநிதி முதலமைச்சர் பதவியை அடைந்து விடுவார், அரசியலில் வெற்றி பெற்று விடுவார், மக்கள் ஈர்ப்பை கவர்ந்து அல்லது மக்களுடைய ஆதரவை பெற்று அவர் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்று ஸ்டாலின் நம்பவில்லை. அதனால தான் எப்படியாவது என்ற வார்த்தையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எப்படியாவது ஆக்கிவிட வேண்டும். அதற்குத்தான் கூட்டணி, எதிர்ப்பவர்களை ஒழிப்பது, எதிர்த்து கருத்து சொல்பவர்களை அடக்குவது, ஒடுக்குவது, அச்சுறுத்துவது, இனி அப்படி பேச முடியாத அளவுக்கு அடிப்பது. அதுக்கு உதாரணம் தான் சவுக்கு சங்கர் எதிர்த்து பேசுனதில்லை. இப்படி இந்த வேலைகளை செஞ்சு தான் இவரை உதயநிதியை முதலமைச்சர் நாற்காலி கையை பிடிச்சி கொண்டு உட்கார வைக்கணும். இப்படி ஒரு கட்டாயத்தில் ஸ்டாலின் இருக்கார் அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம். காரணம், அவரிடம் சொல்லிக்கொள்ளும்படியான திறமைகள் உதயநிதிகிட்ட இருக்கிற மாதிரி தெரியலை. அப்பட்டமாக தெரியுது. சும்மா மேடை பேச்சில் கூட ஒரு அட்ராக்டிவ், நான் சொல்கிறது மக்களை ஈர்க்கக்கூடிய கருத்துக்களையோ பழைய அரசியல் தலைவர்களுடைய சித்தாந்தங்களையோ அவர் பேசுகிறதில்ல. எதையோ பேசுகிறார். அந்த திட்டம் அது பேசுகிறார். அந்த மகளிர் மாநாடு நடந்ததே, அதெல்லாம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. அது வேறு விஷயம். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. தகுதினா என்ன? தகுதினா கருணாநிதி மாதிரி தலைவர்களை வச்சுருந்த கட்சி மகளிர் மாநாடு நடத்துகிற கருணாநிதியே அந்த வெக்கங்கிட்ட செயலை செஞ்சார். அது வேறு. அதுக்குள்ளே போனால் நிறைய என்னுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்தி அது தப்பாக போயிடும், விட்டுருங்க. அந்த மகளிர் மாநாட்டில் கூட உருப்படியாக ஒன்றும் பேசுகிற மாதிரி தெரியல. கனிமொழியே ஒன்றும் பேசுகிறது இல்லை. சும்மா அதை பண்ணால் இதை பண்ணால் எங்களுக்கு அந்த ஓட்டு வந்துடும், ஒன்றும் பெருசாக பேசுகிற மாதிரி தெரியல. இன்னொன்று, விஜய் அந்த உள்ளீடற்ற குவளைகள்னு என்னுடைய தமிழகம்டைம்ஸ்.com நான் போட்டிருப்பேன். எந்த ஒரு இப்போ நான் சொன்னேன்ல உதயநிதி, அது மாதிரி தான். எந்த இதுவும் கிடையாது. அப்பாவால் மேலே வந்தவர் தான் விஜயும். இவங்க 2 பேரில் யார் வருவாங்கன்ற போட்டி நடக்கிறதுல தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி